குச்சி வைக்கவே கூடாது சார். ஆக்சுவலி குச்சி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, பற்களுக்கு நடுவில் வந்து நமக்கு கேப்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஜாஸ்தியாக கேப்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்துறீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து ஈறு வந்து என்ன ஆகும், ஈறு வந்து டேமேஜ் ஆகும். ஈறு வந்து டேமேஜ் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால ஈறு வீக்கம் வரும் உங்களுக்கு. ஈர்லேருந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ஈர்லேருந்து பிளட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஹேண்ட் ஃப்ளாசர்ஸ், வாட்டர் ஃப்ளாசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கு. வாட்டர் ஃப்ளாசர்ன்றது வந்து நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி வரும். தண்ணி வந்துட்டு நமக்கு வாய் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று வந்து த்ரெட் ஃப்ளாசர் கூட இருக்குது. ஸோ நம்ம அந்த த்ரெட்டு வச்சு நல்லா வந்து ஃப்ளாஸ் வந்து 2 பற்களுக்கு இடையில வந்து எந்தெந்த சாப்பாடு எதுவும் மாட்டுதுன்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கம்ஸ் டேமேஜ் பண்ணாமல் இருப்போம். ஸோ வந்து லேட்டர் ஆன் வந்து இந்த மாதிரி பெரிய கம் டிசீஸ் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம்.